ரொம்ப டேலண்டாக 3 இடத்துல அவர் ட்ரிகர் பண்ணாப்புல. இருங்க 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 பேசும்போது குறுக்க பேசாதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இல்லை 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 நான் என்ன சொல்கிறேன்னு கேளுங்க. நான் என்ன சொல்கிறேன்னு கேளுங்க. ஒரே நிமிஷம் இருங்க. இல்லை 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 இருங்க 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 நான் என்ன சொல்கிறேன்னு கேளுங்க. முதல்ல இருங்க 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 இங்கே யாரும் பேச வேணாம். இல்லை இல்லை என்ன சொல்கிறேன்னு கேட்காமலே நீங்கள் பேசுனா என்ன அர்த்தம்? காலையிலேருந்து நடந்த அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாமே மக்கள் லைவில் பார்த்துருப்பாங்க. இது நான் சொல்கிறது பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னோடய கருத்தை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இதுக்கு உடனே பதில் கருத்துலாம் அவசியமற்றது. அதாவது என்ன அப்படின்னா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற அந்த அடிப்படையில் தான் இந்த தமிழக அரசாங்கம் தன்னுடைய கொள்கையாக வச்சு இந்த அரசவையை நடத்திக்கிட்டு வருது. இதில் கடந்த 70 ஆண்டுகளில் மாறி மாறி இங்கிட்ட அமர்ந்திருப்பவர்கள் ஆட்சி அமைச்சிருக்கீங்க. அதில் பல்வேறு திட்டங்கள் நீங்கள் செயல்படுத்தியிருக்கலாம். இதில் அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னா, உளவியல் மாற்றம் தான் தேவைப்படுகிறது. அந்த ஆதிக்க சிந்தனை, அந்த உளவியல் மாற்றம் தான் தேவைப்படுகிறது. அது மற்ற மேல்தட்டு மக்கள்னு சொல்லப்படுகிற அவர்கள்ட்ட அந்த உளவியல் மாற்றம், அந்த உளவியல் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியது கல்வி. ஸோ அதை சார்ந்த முன்னெடுப்புகளையும் அந்த உளவியல் மாற்றத்துக்கு உந்துதலாக இருக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான ஒரு கருத்தியல் ரீதியான கருத்தரங்குகளையோ அல்லது மக்களிடம் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை முன்னிலைப்படுத்துகின்ற வகையில் நடக்கின்ற இந்த அரசாங்கம் செய்தாலே போதும் என்கின்ற அளவிலே அந்த கருத்தை நான் பதிவு செய்து கொள்கிறேன். மற்றபடி தமிழக வெற்றி கழகம் என்பது நான் அறிந்த வரையிலே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற கோட்பாட்டுடன் மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் தான் என்று சொல்கிறது. அதன் மூலம் அனைத்து வகுப்பினருக்கும், சிறுபான்மையினராக இருந்தாலும் சரி, பெரும்பான்மை மக்களுக்கும் சரி, தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் சரி, இது ஒரு சமமான அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றேன். இன்னொரு விஷயம், மாண்புமிகு உறுப்பினர் ராஜா அவர்கள் சொன்னார், ரொம்ப டேலண்டாக 3 இடத்துல அவர் ட்ரிகர் பண்ணாப்புல. அந்த ட்ரிகர் பண்ணும் பொழுது பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஆளுங்கட்சிக்கு வரும். சரி, நான் அதுக்குள்ளே நான் வரல. இருங்க 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 பேசும்போது குறுக்க பேசாதீங்க. இதுதான் தவறு. உங்களுடைய கொறடா இருக்காங்க. இருங்க 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 அண்ணே, ஒரு நிமிஷம் அண்ணே, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இல்லை 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 நான் என்ன சொல்கிறேன்னு கேளுங்க. நான் என்ன சொல்கிறேன்னு கேளுங்க. ஒரே நிமிஷம் இருங்க. நீங்கள் நினச்சதை நான் பேச முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. இல்லை 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 இருங்க 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 நான் என்ன சொல்கிறேன்னு கேளுங்க. முதல்ல இருங்க அமைதியா இருங்க இருங்க நான் என்ன சொல்கிறேன்னு கேளுங்க. இருங்க இங்கே யாரும் பேச வேணாம். இல்லை இல்லை என்ன சொல்கிறேன்னு கேட்காமலே நீங்கள் பேசுனா என்ன அர்த்தம்? என்ன சொல்கிறேன்னு கேட்காமலே பேசுனா என்ன அர்த்தம்? நான் என்ன சொல்கிறேன், ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க. இல்லை 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 நான் இந்த பேரவையை பயன்படுத்திக்கிட்டே ஒரு விஷயத்த சொல்கிறேன். அப்புறம் நான் இதைத்தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஒன்றும் தவறாலாம் ஒன்றும் சொல்ல வரல. ஏற்கனவே இல்லை போன இருங்க ஏங்க இங்கே பாருங்க இருங்க நீங்கள் உட்காருங்க. அந்த மாதிரி ஒரு சொல்லு வந்தாலே நீங்கள் எல்லாரும் எந்திரிக்கிறீங்க. சரி, ரைட்டு. இனிமேல் நீங்கள் அதை அந்த வகையில் நீங்கள் செயல்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேனே ஒழிய, அண்ணே ஒரு நிமிஷம் இருங்க, நான் குறிப்பிட்டு நான் அவங்கள தான் சொல்கிறேன். நான் அந்த நிர்பந்தத்துக்கு இந்த அவையை தள்ளாதீங்க. காலத்தினுடைய அருமை கருதி விரைவாக முடிக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. அதுக்காக தான் நான் கேட்குறேனே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை.